கோயிலில் கொடுக்குற மாதிரியே புளியோகரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ அந்த எண்ணெய் சூடான உடனே இந்த காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த காஷ்மீரி மிளகாய் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த கலர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் புளியோகரை அப்படின்னாவே. ஸோ அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இது கொரியாண்டர் சீட்ஸு. ஸோ நார்மலாக தனியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தனியாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு இது ரொம்ப நிறைய குவான்டிட்டி இது கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு. ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும். மிளகு, சீரகம் அதையுமே நல்லா போட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டு அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு இங்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுவுமே நல்லா போடுங்க. அப்புறமா ட்ரை கோகோனட் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து கருப்பு எள்ளு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா புளி இதையும் கொஞ்சம் போட்டு அதையுமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு காய வச்சுருங்க. ஸோ நாங்கள் வந்து காலையிலே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஈவினிங் வரைக்குமே நாங்கள் இதை வந்துட்டு நல்லா காய விட்டோம். ஸோ அது காஞ்சிட்ட பின்னாடி உங்களுக்கு தெரியும், இப்படி உடச்சி பார்த்தா அது உடையணும் நல்லா கிறிஸ்பியாக. ஸோ அப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அரைக்கும் போது வந்துட்டு கல்லுப்பு, கொஞ்சோண்டு வெல்லம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கலர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எப்படி செம்மையாக ரெட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் எண்ணெய் போட்டுட்டு எண்ணெயில் வந்து இது எல்லாமே போடணும் நம்ம இப்போது. ஸோ இந்த பவுடரெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எண்ணெய் வச்சுருப்போம்ல, அந்த எண்ணெயில் வந்துட்டு கடுகு, ஸோ கடலக்கொட்டை, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள், அப்போ தான் கருகிடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய். ஸோ அதுவுமே காஷ்மீரி சில்லியே போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டு அரைச்சிருப்போம். ஸோ இது கொஞ்சம் பார்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. ஸோ இதையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க நல்லா. அது ஃப்ரை பண்ணிட்ட பின்னாடி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம அப்புறமா பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உண்மையிலே இங்கே கோயிலில் கொடுக்குற புளியோகரை எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் மட்டும் இதை ரைஸில் போட்டு கலக்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே சாப்பிட்லாமான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு ரைஸ் எடுத்துகிட்டு, ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரைஸில் போட்டு நல்லா பசைஞ்சிட்டு, ஸோ கலர் தான் செம்மையாக இருக்கும். இது காஷ்மீரி சில்லி, அது கலர் நீங்கள் அந்த மிளகாய் வாங்கும் போது பார்த்து வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.